வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. வாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். பஜ்ஜினா யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கடையில் வாங்கி சாப்பிடும் போது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம வீட்டிலே செய்யலாமே தான் செஞ்சது. அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ வாங்க, நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இதில் முட்டை பஜ்ஜியும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ காஃபிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர், நம்ம எப்போவுமே பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பால் பாத்திரம் கழுவுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்பு தான் இது. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வாழைக்காவை கட் பண்ணிக்கிறேன். உங்களால் வாழைக்காவை மெல்லிஸாக கட் பண்ண முடியலன்னா இது மாதிரி சீவுறதை வச்சு நம்ம ரொம்ப மெல்லிஸாக நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது இல்லாத வீடே இருக்காது. அப்படி இல்லும் போது நீங்கள் இப்படி தான் சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணணும். நம்ம எப்படி தான் இப்படி கட் பண்ணாலும் நமக்கு அந்த கரெக்டான ஷேப்பு நமக்கு மெல்லிஸாக வராது. அதனால் நீங்கள் அந்த சீவுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பால் கொதிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். சிம்மில் வச்சிடலாம். நீங்கள் பெரிய சைஸாகவும் நம்ம அதாவது கடையில் கிடைக்கிற மாதிரி பஜ்ஜியும் போடலாம். இல்லைன்னா கட் பண்ணி சின்ன சைஸாகவும் நீங்கள் போடலாம். நம்ம இஷ்டம் தான் அது. பெருசாக போடும்போது நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வாழைக்காய் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது நான் உருளைக்கிழங்கும் நான் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான் நான் சீவி எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு கழுவிட்டு நம்ம இதை சீவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயமாக வேண்டாம், சின்ன வெங்காயமாக எடுத்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நிஜமாக நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பஜ்ஜி மிக்ஸ் தான் வாங்கினேன். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் பஜ்ஜி மிக்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். எனக்கு ஒரு அரை டம்ளர் தேவைப்பட்டுச்சு தண்ணி. நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா தண்ணியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா நமக்கு கருத்துரும். நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா என்ன நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டு எடுத்துடலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டு நமக்கு சுவையான பஜ்ஜி ரெடி. இந்த பாருங்கள், கேரட்டும் நான் போடுறேன். சுவையான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்கினோன்னா பஜ்ஜியை நம்ம ஒரு பேப்பரில் வச்சு அமுக்கி எண்ணெய் எடுப்போம். நம்ம இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு தரும் போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது பசங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் நான் ப்ரெட் பஜ்ஜியும் நான் போட்டிருக்கேன். தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் எனக்கு போட்டு விட்ருங்க. அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் தனியாக போடுறேன் பாருங்கள். இது வாழைக்காய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, முட்டையை நம்ம இது மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணியும் நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னும் போது நமக்கு ஹோட்டலில் கிடைக்கும் இல்லையா, பாதி முட்டையை நம்ம இது பண்ணி போடுறது, அது மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு இது மாதிரி ரவுண்டாக போடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக செமையாக இருக்குது. அதை விட இது நல்லாயிருக்கு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். ஒன்று ஒன்றா கலந்துட்டு நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு நம்ம வித்தியாசமாக செஞ்சு தரும் போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் தான் வாங்கணுன்றது கிடையாது. நம்ம வீட்டிலே நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு தரலாம். சேனலில் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதுக்கு ஒரு சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான 5 வகையான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.